உலகம் முழுக்க சுவாமியினுடைய அந்த பௌருஷம் பிரசித்தமாச்சு. 12வது வயசுல ஒரு குட்டியான கருப்பங்கழியை உடைச்சு வாயில போட்டுக்கிற மாதிரி சிவதனுசை உடைச்சாதான் சுவாமி. ராமர் பரசுராமர் 2 பேருக்கும் சம்வாதம். ராகவசிய நிவேசனைன்னா ராமர்னு அர்த்தம் இல்லை, தசரதன் அர்த்தம். பிரபுவான தேவதேவனான பரமாத்மா தாயாரோடு எப்படி வைகுண்டத்துல சௌக்கியமா இருக்காரோ அதுபோல சீதையோடு கூட ராமர் சௌக்கியமா இருக்கார். லோகே விக்கியாத பௌருஷம், உலகம் முழுக்க சுவாமியினுடைய அந்த பௌருஷம் பிரசித்தமாச்சு. 12வது வயசுல எப்பேலேருந்து சுவாமியினுடைய இந்த பராக்கிரமம் வீரியங்கள்லாம் ஜகத்துக்கு தெரிஞ்சதுன்னா சிவதனுர்பங்கத்திலேருந்து தான். லோகத்திலேயே பெரிய மகாவீரர்களால் கூட தொட முடியாமல் அசைச்சு கூட பார்க்க முடியாமல் இருந்த சிவதனுச ஆதாய பால கஜலீல இவேக்ஷு எஷ்டிம் அப்படிங்கிறார் சுகாச்சாரியார். ஒரு குட்டியான கருப்பங்கழியை உடைச்சு வாயில போட்டுக்கிற மாதிரி சிவதனுசை உடைச்சாராம் சுவாமி. தர்மாத்ம சரணம்பூ, இந்த தர்மாத்மாவான பகவானுடைய சரணாரவிந்தத்தை தொடுவதற்கு அந்த சிவதனுசு என்ன தபஸ் பண்ணினதோ தெரியலையே அப்படிங்கிறார். தாளின் மடுத்ததுன்னார் கம்பர். காலால் அணைவா அந்த வில்லினுடைய நுனிக்கு கால அணவு கொடுத்தாராம் சுவாமி. அந்த சரணத்தை வச்சு சிவதனுசனுடைய ஒரு நுனியை அப்படி தடுத்து நெருத்தினத்தை மனசில் வச்சிருந்தா தியாகராஜ சுவாமிகள் தர்மாத்ம சரணம்பூ, அந்த சரணத்தை தொடுவதற்கு அந்த சிவதனுசு என்ன புண்ணியம் பண்ணினதோ தெரியலையே, தபஸ் பண்ணினதோ தெரியலையே. இந்த சிவதனுர்பங்கம் இந்த சவுண்டை கேட்டுட்டு தான் பரசுராமர் வர்றார். இந்த பரசுராம சம்பாதம் வரப்போகிறது. இப்போ தசரத சக்கரவர்த்தி 4 குழந்தைகள், மாட்டுப்பூண்கள், பட்டமகிழ்ச்சிகள், சதுரங்க சைன்யம் எல்லாரையும் அழிச்சுன்னு திரும்பி வரும்பொழுது பயங்கரமான உட்பாதங்கள்லாம் ஏற்பட பயம்தான். தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் பயப்படாதேன்னு அபயம் கொடுத்து ஏதோ நமக்கு கோரமான ஒரு நிமித்தங்கள் தான், ஆனால் நமக்கு சாதகமாக தான் இருக்கு, ஜெயம் நமக்கு தான் அப்படின்னு வசிஷ்டாச்சாரியால் அபயம் கொடுக்க அந்த நேரத்தில் பரசுராமர் வரார். மகா தேஜஸ்வி, அதி தேஜஸ்வி, ஏன்னா பகவான் அவர் அதி தேஜஸ்வியாக வரார் பரசுராமர். பரசுராமர் 2 பேருக்கும் சம்வாதம். சண்டை போடுற மாதிரி போட்டு கடைசியில் பரசுராமருடைய அத்தனை தபஸையும் பரசுராமர் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டார். பண்ணி தபஸ் பண்ணுறதுக்காக தான் கேரள க்ஷேத்திரத்தையே ஏற்படுத்தி மேற்கு சமுத்திரத்தில் அந்த ஊருக்கே, கேரளாவுக்கே பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். ஹோல் கேரளா பரசுராமர் சிருஷ்டி பண்ணது, உண்டு பண்ணினது. அங்கு பரசுராமர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி 12வது வயசுல சிவதனுர்பங்கம் பண்ணி விஷ்ணு தனுசையும் ஆரோபணம் பண்ணி அயோத்திக்கு வந்து 12 வருஷ காலம் சௌக்கியமாக இருந்தாராம். சமாத்வாதசதத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே, இதை வால்மீகி வர்ணிக்கிறார் சுந்தரகாண்டத்தில். சீதாதேவி தன் வாக்குனால சொல்கிறார் 12 வருஷ காலம் எங்கள் புக்காத்தில் ராகவஸ்ய நிவேசனைன்னா ராமர்னு அர்த்தம் இல்லை, தசரதன் அர்த்தம். எங்கள் மாமனார் அப்படி பார்த்துட்டார். 12 வருஷ காலம் எங்கள் புக்காத்தில் சௌக்கியமாக இருந்தேங்கிறார். அது வால்மீகியும் பாலகாண்ட கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறார். சுவாமி தயாசராஜரிட்டி சுதோபிராமயா சமேயிவானே உத்தம ராஜகன்யயா அத்தீவ ராம சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரா விஷ்ணு இவ. பிரபுவான தேவதேவனான பரமாத்மா தாயாரோடு எப்படி வைகுண்டத்தில் சௌக்கியமாக இருக்காரோ அதுபோல சீதையோடு கூட ராமர் சௌக்கியமாக இருந்தார் அப்படின்னு பாலகாண்டத்தை முடித்து அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறார்.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.